3 BHK அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு வருது. சித்தார்த் இவரோட ஆக்டிங்கில் வந்து சரத்குமார், தேவயானி இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து குட் நைட்டில் ஹீரோயினாக நடிச்சிருந்தவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த படம் பயங்கரமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் டீசர்லாம் வந்து பார்க்குறப்போ நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயமா வந்து கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து இந்த எல்லா டீமும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவர் வந்துட்டு கேஎஸ் ரவிக்குமார் வந்துட்டு படையப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணாங்க. அது வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்காக வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து ஒரு லாபமாக அந்த படம் வந்து பயங்கரமான சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா போல் பார்த்துட்டு டி நகரில் வந்துட்டு ஒரு இடம் வாங்கி வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு பொருள் வந்து அதை பார்த்தீங்கன்னா வேல் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாகவே வந்து அதை பயங்கரமாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே கடந்து போகிறப்போ கொஞ்ச நாள் கழித்து வந்து தென்னாலி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு இவர் வந்து கேஎஸ் ரவிக்குமார் வந்துட்டு ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு மேலே வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஓகே நான் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கமல் சார் சொன்னோன்னே ஓகே படம் வந்து பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி அந்த ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அப்போயே ஒரு 60 லட்ச ரூபா போல் வந்து வாங்கி அந்த இடத்துலேயே வந்து வீடும் வந்து கட்டி முடிச்சிருக்காரு கேஎஸ் ரவிக்குமார். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, படையப்பா படத்துலேயும் இந்த வேல் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து இந்த தென்னாலி படத்துலையும் அவர் வந்து வேல் வச்சுட்டு ஒரு சீன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை வந்து சென்டிமெண்ட்டாக வைக்கணுன்றதுக்காக வீட்டோட ரைட் என்ட்ரன்ஸ் லெஃப்ட் என்ட்ரன்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு வேல் வந்து வச்சு தான் என் வீட்டை வந்து அது கட்டியிருந்தேன். அது ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம், இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸ் ரவிக்குமார் சார் அவரோட ஸ்வீட்டான ஒரு மெமரியை வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அதை வந்து கேட்குறப்ப பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சரத்குமார் சாரோட வந்து படம் வந்துட்டு பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து பயங்கரமான சண்டைலாம் வந்திருக்கு. எது நடந்தாலும் திருப்பி வந்து அந்த காம்பினேஷன் பயங்கரமாக வந்து ஹிட் ஆனதுனால தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் ஸோ ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கேஎஸ் ரவிக்குமார் சார் பற்றி இது ஒரு சுவாரஸ்யமான